பொதுவாகவே நம்மளை எல்லாருமே காளியம்மா தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காளியம்மா எந்த யுகத்துல நம்மளை வளர்த்தாங்க, எப்படிலாம் வளர்த்தாங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அன்னை பத்திரகாளி நம்மளை வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு. அதை நான் சுருக்கமா சொல்றேன், அதை கேளுங்க. மகாகாளி நம்மளை எல்லாருமே முதல்ல வளர்த்த யுகம் பாத்தீங்கன்னா துவாபர யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துவாபர யுகத்துல தான் மகாபாரதம்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி மகாபாரதம் எப்படி நடந்து அப்படின்னு ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்க இன்னும் பார்க்கலன்னா மேல ஐகார்ட்ல இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மகாபாரதம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் வந்து இறந்திருப்பாரு. அப்ப அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து ஒரு 7 கன்னிமார்களை பார்ப்பாரு. அந்த 7 கன்னிமார்களும் டெய்லியும் கங்கையில குளிச்சுட்டு அவங்க சத்திய வச்சு அந்த தண்ணியை வந்து ஒரு பந்தா மாத்திடுவாங்க. அப்படி மாத்தின பந்தோட கைலை மலைக்கு போய் சிவபெருமானுக்கு டெய்லியுமே பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. இதை நம்ம மகாவிஷ்ணு பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அதனால ஒரு சன்னியாசி மாதிரி மாறி அந்த 7 கன்னியர் முன்னாடி நிற்பாரு. இதை பார்த்து அந்த 7 கன்னியரும் இது சிவபெருமான் இல்ல வேற யாரோ சன்னியாசி அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போவாங்க. அப்ப மகாவிஷ்ணு என்ன கேட்காருன்னா, நீங்க டெய்லியும் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையை எனக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த கன்னியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க மாயவருக்கோ மகேஸ்வரருக்கோ தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ யாருக்குமே பணிவிட செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எங்களுடைய ஈஸ்வரர் சிவபெருமானுக்கு தான் நாங்க எல்லாமே செய்வோம் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட சொல்லுவாங்க. ஆனா இந்த 7 கன்னிமார்களுக்கு மகாவிஷ்ணு தான் சன்னியாசியா இருப்பாரு அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த கன்னியர்கள் சொன்னது என்னன்னா, மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு பணிவிட செய்ய மாட்டோம் அப்படின்னு தான் அந்த கன்னியர்கள் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த கன்னியர்களை சோதனை செய்யறதுக்கு மகாவிஷ்ணு வந்து ஒரு ஆண்டியாக போயிருப்பாரு. ஆண்டி அப்படிங்கறத நம்ம இப்ப எல்லாருமே சித்தர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சித்தர் எல்லாருமே சிவனை நினைச்சு தவிர இருந்து சிவனுக்காகவே இறந்திருப்பாங்க. அதனால அந்த ஒரு வேடத்துல போய் அந்த கன்னியர்கள்ட்ட எனக்கு ஊழியம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்பமா அந்த 7 கன்னியர்கள் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நாங்க மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஊழியம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட மகாவிஷ்ணுக்கு வந்து கோவம் வந்துடும். அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க எப்படி கங்கையில இருக்க நீரை கொண்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னு பாப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மகாவிஷ்ணு கோவத்தோட மேல் லோகம் போனதுக்கு அப்புறம் 7 லோகத்துல உள்ள வித்துகளை எடுத்துட்டு அவரோட இருதயத்துல அடக்கிட்டு பூலோகத்துக்கு வந்திருப்பாரு. மறுபடியும் துவாபர யுகத்துல கன்னியர்களால பூலோகத்துல இருந்து சிவலோகம் போக முடியும். ஆனா மேக்சிமம் உங்க எல்லாருக்குமே தெரியும் கன்னி அப்படிங்கறத எதை மீன் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு. இதனால மகாவிஷ்ணு இந்த கன்னியர்கள் கோவப்படுத்திருப்பாங்க. அதனால இந்த சப்த கன்னிமார்களை கற்பை இழக்கிற மாதிரி ஒரு பிளான போட்டிருப்பாரு. இதனால அவர் கொழுந்து விட்டு எரிய ஒரு தீ தணலாக மாறி இருப்பாரு. இப்ப வழக்கம் போல அந்த 7 கன்னியர்களும் டெய்லியும் குளிக்கிற மாதிரி இன்னைக்கும் அந்த குப்பத்துக்கு குளிக்க வருவாங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆடைகளை எடுத்துட்டு போயிருவாரு. இதனால அந்த 7 கன்னிமார்களும் வெளியே வந்து பார்த்துட்டு ஆடை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த தண்ணிலேயே ரொம்ப நேரமா இருந்துருவாங்க. இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா போயாகணும். ஆனா அவங்களுக்கு ரொம்பவே குளிர் ஏற்பட்டு இதனால அந்த தணல் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்க மகாவிஷ்ணு கிட்ட தான் அந்த 7 கன்னிமார்களும் வந்து நிற்பாங்க. பொதுவாகவே எல்லாரும் குளிர்காலத்துல தீய மூட்டி அதுலதான் குளிர் காய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த கன்னிமார்கள் எல்லாருமே குளிர் காய்ஞ்சிருக்காங்க. அப்படி அந்த 7 கன்னிமார்கள் குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கும் போது உடனே திருமால் என்ன பண்ணிருப்பாருன்னா, 7 கன்னிமார்களோட வயிற்றுல கற்பத்தை உண்டாக்கிடுவாரு. உடனே 7 குழந்தையும் பெற்றெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 7 கன்னிமார்கள்ட்ட நான் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அவருடைய விஸ்வரூபத்தை வெளியே காட்டியிருப்பாரு. இப்ப அந்த சப்த கன்னியர்களால நீரை வந்து ஒரு பந்து போல சுருட்டி கைலாயத்துக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண கொண்டு போக முடியாது. இதனால அந்த 7 கன்னியர்களுமே ரொம்ப மன வருத்தத்தோட ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இனி கைலாயத்துக்கு போக முடியாது. அதனால குற்றத்தோட அவங்களுடைய கற்பை அளித்த மாமுனிவனான மகாவிஷ்ணு வந்து அவங்களுக்கு மாலையிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தங்களின் மக்களையும் மாமுனிவர் வந்து உலகால வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவனையும் நாராயணரையும் வேண்டி தவம் இருக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் அந்த 7 பிள்ளைகளை யார் வளர்ப்பாங்க? நம்ம மகாவிஷ்ணு தான் வளர்க்கணும். அதனால மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறம் தான் அன்னை பத்திரகாளி கிட்ட வந்து அந்த பிள்ளைகளை வளர்க்க கொடுப்பாரு மகாவிஷ்ணு. ஆனா அந்த 7 பிள்ளைகளை பத்திரகாளி கிட்ட வளர்க்க கொடுக்க முன்னால தேவேந்திரன் பசு மூலமா நாராயணர் வந்து அந்த 7 பிள்ளைகளுக்குமே பால் கொடுத்து வளர்த்திருப்பாரு. இப்ப காளியம்மா வந்து திருமணம் நினைச்சு தவம் இருக்கிறாங்க, எனக்கு பிள்ளை வர வேணும் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த 7 பிள்ளைகளை வந்து காளி கிட்ட வளர்க்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. இதனால மகாகாளி வர வச்சு மகாவிஷ்ணுவோட 7 பிள்ளைகளை வந்து மகாகாளி கிட்ட வளர்க்க கொடுப்பாங்க. இதுக்கப்புறமா மகாகாளி கேட்டிருப்பாங்க, இந்த 7 பிள்ளைகளுக்கு வந்து பேர் சூடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் கேட்ட மகாவிஷ்ணுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். அதனால சிவபெருமான் பிரம்மா உட்பட்ட தேவ சங்கத்தார் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. இந்த 7 குழந்தைகளுக்கும் மொத்தமா 13 பேர் வச்சிருக்காங்க. அதனால டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன பேர்லாம் யார் யாரெல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதை நீங்க ரீட் பண்ணி பாத்துருங்க. ஏன்னா இதை வந்து சொல்ல முடியாது, அவ்வளோக்குள்ள பெருசா இருக்குது. இந்த 7 பிள்ளைகளுக்கு பேர் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 7 பிள்ளைகளுக்குமே காப்பணிறாங்க. அதுக்கப்புறமா அம்மை சரஸ்வதி வந்து அந்த 7 பிள்ளைகளையுமே தாளாட்டி தூங்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த 7 பிள்ளைகளுமே நல்லா வளர்றதுக்காக செல்வம் உண்டாவதுக்கு அகாயவர்களான வானத்து அமிர்தத்தை சேனையாக ஊட்டதுக்கு வானரங்களை மகாவிஷ்ணு சிவபெருமானும் அனுப்பியிருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே வேதியனும் அவனோட மனைவியும் அந்த அமிர்தத்தை வந்து சாப்பிட்டுருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா ஒரு அமிர்தம் கூட அதுல இருக்காது. இதனால வேதியனையும் அவனோட மனைவியையும் வானரங்கள் வந்து அவங்க 2 பேருமே பிடிச்சு அடிச்சிருவாங்க. அடிச்சதோட சிவபெருமான் கிட்ட வந்து 2 பேரையும் கூட்டு போயிருவாங்க. சிவன் கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் அந்த 2 பேரையும் இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த 2 பேரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அப்ப திருமால் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த வேதியனா அவனோட மனைவியும் அமிர்தத்தை தின்றுப்பாங்கல்ல, அதனால பூமியில வந்து பனைமரமாக வளர சொல்லியிருப்பாரு சிவபெருமான். ஆக்சுவலா இது வந்து ஒரு சாபம் தான், சிவபெருமான் கொடுக்கக்கூடிய சாபம். அதனால அந்த வேதியன் வந்து என்ன கேட்கறான்னா, எங்களுக்கு வந்து இந்த சாபம் எப்போ வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கான். நீச குலங்கள், அதாவது இந்த மக்கள்லாம் தீ எண்ணங்களோட இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே அன்புள்ள மக்களை மட்டும் தர்மயுகத்துக்கு திரட்டி வச்சிருப்பாரு திருமால். இப்ப தான் அவங்க சாபம் தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட சொல்ல போனா 4 லட்சம் வருஷம் கிட்ட இருக்கும் நம்ம கணக்குப்படி. ஏன்னா அந்த சாபத்தை கொடுக்கும் போது கலியுகமே பிறக்கல. கலியுகம் பிறந்ததுக்கு அப்புறமே 4 லட்சம் வருஷம் கிட்ட இருக்கும். அந்த 2 பேருமே கலியுகம் பிறக்க முன்னாடி பூமியில வந்து பனைமரமா வளர்ந்துருவாங்க. அதனாலதான் சிவபெருமான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கலியுகம் அழியும் போதுதான்
உங்க சாபம் தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப மகாவிஷ்ணு வந்து அன்னை பத்திரகாளி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா 7 பிள்ளைகளை வந்து நல்ல முறையில வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது எல்லா வகையான கலைகளையும் அவங்களுக்கு கத்து கொடுத்து ஒரு பெரிய ஆளாக அவங்கள வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட 7 குழந்தைகள்ல ஒருவருக்கு கூட உயிர் சேதம் வராம காக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மகாகாளி கிட்ட வந்து கேட்காரு. அப்ப மகாகாளி என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய பிள்ளைகளை கொல்றதுக்கு இந்த உலகத்துல யாரு இருக்கா, யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மகாவிஷ்ணு என்ன சொல்லுவாருன்னா ஒருத்தர் கூட உயிர் சேதம் வந்தா நீ தான் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு விஷயம் எல்லாமே எந்த ஒரு கேப்ல நடக்குதுன்னா மகாவிஷ்ணுவோட கிருஷ்ணர் அவதாரத்துல மகாபாரதம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருக்க வழியில தான் இது எல்லாமே நடக்குது. இதுக்கப்புறமா மகாவிஷ்ணு வந்து 7 பிள்ளைகளை மகாகாளி கிட்ட விளக்க கொடுத்ததுக்கு அதுக்கப்புறமா ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து ஸ்ரீரங்கம் போயிருவாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கமே எல்லாம் செழிப்பா வளர்ந்துரும். இதுக்கப்புறமா மகாகாளி வந்து அந்த 7 பிள்ளைகளை வளர்ப்பாங்க. அது எப்படின்னா எல்லா கலைகளையுமே கற்றுக் கொடுத்து மகாகாளியோட சொந்த பிள்ளை மாதிரியே வளர்த்திருப்பாங்க. அவங்க 7 பேருமே வீரர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய துணையோடு தக்கனை அப்படிங்கிறவங்களை காளி வந்து அழிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் அந்த 7 பேருமே செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அம்மை காளி பாத்தீங்கன்னா புட்டாபுரத்தில் பூத கணங்களை காவலுக்கு வச்சு அங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த 7 குழந்தைகளாக இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே பெரிய பையனா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிக்கணும். அதனால நாரதர் முனிவரால நிருபதராஜன் அப்படிங்கிறவரோட 7 பெண்களை அந்த 7 பேருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறமா மகாகாளி வந்து ஒரு பெரிய அரண்மனையே கட்டி கொடுத்து பூமியில உள்ளவங்க எல்லாருமே அவங்கள கொண்டாட வகையில அந்த 7 பேருமே சிறப்பா வாழ்ந்திருக்காங்க. இதுக்கப்புறமா மகாகாளியோட 7 பையனோட மனைவிகளுமே குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் புகழ் பரவ எல்லா விஷயங்களுமே செஞ்சு முடிச்சாங்க அந்த 7 பேருமே. மேலும் அவங்க என்ன தொழில்கள்லாம் செஞ்சாங்கன்னா மாணிக்கம், தங்கம், வைரம், கப்பல், துணி, கரிமிளகு முதலான எல்லா வியாபாரங்களுமே அவங்க செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பணமரம் ஏறியிருக்காங்க, துணி நெய்திருக்காங்க, மருத்துவம் செஞ்சிருக்காங்க, வில் செஞ்சிருக்காங்க, வர்ம தரவுதல் எல்லாமே பார்த்திருக்காங்க. இது மாதிரி நிறைய தொழில்களை செஞ்சிருக்காங்க. இப்ப நான் சொல்ல எல்லா தொழிலுமே அவங்க தான் எல்லாம் அப்படின்னு புகழையுமே அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த 7 பேரோட திறமையை பார்த்து சோழ மன்னனே அவங்களுக்கு வந்து பொண்ணு, பொருள், பணம், யானை, குதிரை போன்றவை எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு நாட்டையே ஆள வச்சிருக்காரு. சோழ நாட்டில் உள்ள ஒரு பங்கு தான் அந்த சோழ மன்னன் இந்த 7 பேருக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சோழ நாட்டோட எதிரி நாட்டை அவங்களால கைப்பற்றவே முடியல. ஆனா இந்த 7 பேர் வந்தனால அந்த ஒரு நாட்டையுமே அவங்க கைப்பற்றி ஒரு சிறப்பான ஆட்சி செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் இந்த துவாபர யுகமே முடியப்படுது. இதுக்கப்புறமா தான் கலியுகமே தோன்றும். ஆனா இந்த துவாபர யுகம் அவ்வளவுதான். நீங்க கலியுகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ணிங்கன்னா கலியுகம் எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். அப்புறமா நீங்க 1ஆவது யுகத்துல இருந்து 6ஆவது யுகம் வரைக்கும் யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் வரும். அதையும் மறக்காம பாத்துருங்க.